இங்க தொய்நாதனோட பையன் கைலாஷுமே இங்க சக்தியை அவமானப்படுத்தி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க சக்தியை பத்தி மட்டும் அவமானப்படுத்தி பேசாம மறுபடியுமே ஜெயாவை பத்தி ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜெயாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரம் சக்தியுமே இங்க கைலாஷோட சட்டையை பிடிச்சி அவங்களை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு விட்டுறாங்க. அது கட்ட கைலாஷுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் வந்து லாக்கப் ஓபன் பண்ணிட்டு இங்க சக்தியை போட்டு அடிக்கலாங்கிறதுக்காக லத்தி எடுத்துட்டு உள்ள போறாரு. ஆனா சக்தியுமே தன்னோட அம்மாவை பத்தி இவருக்கு தப்பா பேசினதுனால அதை நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இந்த பக்கம் ரொம்பவே கோபத்தோட இங்க கைலாஷ போட்டு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிறாரு. அங்க ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே எவ்வளவோ சக்தியை பிடிச்சு பாக்குறாங்க. ஆனா சக்தியுமே கண்ட்ரோல் ஆகுற மாதிரி தெரியல. இங்க கைலாஷ போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கி பயங்கரமா வெறித்தனமா அடிச்சு விட்டுறாரு. அதே நேரத்துல கைலாஷ்மே உன்னை இதுக்கு மேல விட மாட்டேன்டா, நீ பண்ண விஷயத்துக்கு பயங்கரமா அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பயங்கரமா சவால் விட்டுட்டு இந்த பக்கம் சக்தியை தனியா வந்து ட்ரீட்மெண்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு அங்க வச்சு சக்தியை கட்டி போட்டு வெறித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முத்தையாக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஒருவேளை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, சக்தி ஒருவேளை நல்லா வந்தானோ, எதுக்காக நம்மளால இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க இந்த பக்கம் கைலாஷ்ட போயிட்டு இங்க பாருங்க தம்பி, நீங்க என் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவு விஷயம் பண்றதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் எதுக்காக இந்த மாதிரி இவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, எதுக்காக சக்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்பு தம்பி, வேண்டாம்ப்பா, என்னால அவங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கைலாஷ்மே இங்க பாருங்க, உங்க பொண்ணு உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது, உங்க பொண்ணை இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதனால நான் சொல்றதை நீங்க அமைதியா கேளுங்க, ஒழுங்கா நீங்க போய் வெளியில உட்காருங்க. இவங்க கிட்ட எப்படியாவது இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க வயலை நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கைலாஷமே தன்னோட அப்பா தூய்நாதனுக்கு இங்க ஜெயா சக்தி குடும்பத்துல இருக்கிறவங்க பண்ண துரோகத்துக்காக இங்க சக்தியை போட்டு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாரு. இங்க சக்தியுமே கைலாஷோட அடி தாங்க முடியாம கடைசியில மயக்க நிலைமைக்கே போயிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஜெயாவுமே சக்தியை உள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் ஜெயா முன்னாடியே சக்தியை பயங்கரமா அடிச்சு பயங்கரமான ரத்த காயத்தோட அவங்கள மறுபடியும் வந்து இந்த லாக்கப்ல கொண்டு வந்து போடுறாங்க. இதை பார்த்தோன்னு இந்த பக்கம் ஜெயாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தான் பண்ண தப்பு எல்லாமே இப்படி தன்னோட பையனுக்கு இவ்வளவு ஆபத்தா வந்து நிக்குது அப்படின்னு நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் முத்தையாவும் கொஞ்சம் பதறிடுறாரு. ஆனா தூய்நாதனோட பையனும் ஒரு நிமிஷம் கூட இந்த பக்கம் ஜெயா கிட்ட கருணை காட்டாம இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொம்பளை நடிச்சுக்கிட்டு இருக்கா, நர்ஸை மட்டும் கூட்டிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க, இந்த பொம்பளை இங்க இருந்து அனுப்பி எல்லாம் வைக்க கூடாது, இவளை ஜெயில வச்சு விசாரிச்சாதான் எல்லா உண்மை தெரிய வரும்னு சொல்லிட்டு இங்க தொழில்நாதனோட பையனும் சக்தியோட அம்மாவையும் சேர்த்து பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற முத்தையாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட அவருமே வந்து நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு கோயிலை பார்த்த உடனே சரி எதுக்கும் நம்ம கோயிலுக்கு போவோம், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் கோயிலுக்கு போய் டைரக்டா வந்து அங்க இருக்க அரச மரத்துக்கிட்ட உட்காந்து பயங்கரமா தன்னோட பொண்ணு நினைச்சோம், தான் பொண்ணுக்கு நடந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாம இப்போ தான் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்க கொடுமைகள் இதெல்லாம் பத்தி நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த கோயில்ல இருக்கிற ஒரு வயசான அம்மாவுமே என்னாச்சுங்கய்யா, ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க அங்க அன்னதானம் போடுறாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் முத்தையாவுமே இல்லம்மா, எனக்கு இங்க வர விருப்பம் இல்ல, ஏன்னா நான் என் பொண்ணை தொலைச்சிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்கேன், என்னால சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க அந்த வயசான அம்மாவுமே இங்க பாருங்க ஐயா, நீங்க சாப்பிடாம இருந்துட்டு உங்க பொண்ணு கிடைச்சிருவாங்களா, வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா உங்க பொண்ணு கிடைச்சிருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்தையாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த அன்னதானத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் முத்தையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பக்கம் ஜெயலட்சுமி குடும்பத்தை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற முத்தையாக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இவங்க என்ன ஜெயலட்சுமி குடும்பத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்க பாட்டியுமே எங்க பாருங்க ஐயா, இந்த மாதிரி இங்க இருக்க எல்லாருமே எதுக்காக ஜெயலட்சுமி குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியல தானே, சொல்ல போனா அந்த வீட்டுல சக்தின்னு ஒரு பையன் இருக்காங்க ஐயா, அவனோட ஒய்ஃபுக்கும் எதுவும் அவங்களுக்கும் சண்டை போல இருக்கு, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல சாப்பிடுறது இல்ல, அந்த பொண்ணு வந்து இந்த கோயில்ல தான் வந்து சாப்பிடும், இந்த கோயில்ல சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பையன் இந்த கோயில்ல தினமும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனா அவனோட சொந்த செலவுல ரொம்பவே ருசியான சாப்பாடு இங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் சேர்த்து அவனோட ஒய்ஃபும் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். அந்த பொண்ணை எப்படியாவது தான் பக்கம் கன்வின்ஸ் பண்ணி இழுக்கணுங்கிறதுக்காக அந்த பையன் என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா. நானும் அந்த பையனை பார்த்திருக்கேன். அந்த பையனோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணும் அந்த பையனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் எப்படின்னு தெரியல, அந்த பையன் ரொம்பவே தங்கமானவங்க அப்படின்ற மாதிரி இங்க சக்தியை பத்தி முத்தையா கிட்ட அவங்க எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பக்கம் வந்து முத்தையாவுமே அந்த வயசான அம்மா கிட்ட தன்னோட நிலைமையும் இந்த மாதிரி பொண்ணி காணாம போனது, அது மட்டும் இல்லாம சக்தியோட ஒய்ஃப் தான் பொண்ணி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இது கேட்ட அந்த பெரிய வயசான அம்மாவுமே இங்க பாருங்க ஐயா, நீங்க வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பொண்ணு உங்களை தேடி வருவாங்க, ஆனா அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, ஆனா உங்க பொண்ணை விரும்பினவங்களை நீங்க தயவு செஞ்சு கஷ்டப்படுத்திடாதீங்க, அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் சாதகமா இருக்கணும், நீங்க அப்படியே அவங்களுக்கு துணையா இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இந்த வயசான அம்மாவும் இன்னொரு பக்கம் எங்க முத்தையா கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்ட முத்தையாக்கு அப்பதான் புரியுது, சொல்லப்போனா நம்ம இங்க
ஜெயலட்சுமி குடும்பத்துக்கு ஆதரவா நிற்கிறோம். அந்த குடும்பம் என்னதான் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் நம்ம இப்படி அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஜெயில வச்சு துன்புறுத்தக்கூடாது. இதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்தைய எதை பத்தியும் யோசிக்காம டைரக்டா வேக வேகமா இந்த பக்கம் ஜெயா மேலையும் சக்தி மேலையும் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிருக்காங்க. அவங்களும் ஸ்டேஷன் போயிட்டு அது வாபஸ்க்கான விஷயத்தெல்லாம் கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க துணைநாதனோட பையனும், என்னையா இது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திடீர்னு வாபஸ் வாங்கன்னு சொல்றீங்க, அப்படிலாம் வாபஸ் வாங்க முடியாது, புரியுதுங்களா? நீங்க எல்லாம் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது. இவங்க உங்க பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்க பொண்ணை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இவங்க இந்த ஜெயில தான் இருப்பாங்க, இவங்களை நாங்க விசாரிச்சுட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வெறித்தனமா பேசி இந்த பக்கம் முத்தையாவை வாயடிச்சு உட்கார வச்சுறாங்க. இது எதை முத்தையாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பொண்ணுமே ஏதோ ஒரு மூலையில இந்த பியூட்டி பார்லர் ஓனர் சொன்ன இன்னொரு கடையிலயுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தமா இங்க நியூஸ்ல நடக்கிற விஷயங்கள், அது மட்டும் இல்லாம இங்க பொண்ணியோட அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க நியூஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணுமே பயங்கரமா அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தன்னோட அப்பா தனக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரா, கண்டிப்பா இந்த சூழ்நிலையில நான் எங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொண்ணுமே இந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்க இருந்து டேரக்டா கிளம்பி இந்த பக்கம் ஜெயாவோட வீட்டுக்கு வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பக்கம் வந்து பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே பொண்ணு கிட்ட நடந்த விஷயத்த பத்தி எடுத்து சொல்லி, உங்க மாமியாவும் அதே நேரத்துல உங்களோட ஹஸ்பண்டும் ஜெயில இருக்காங்கம்மா, உங்க அப்பா அங்கதான் இருக்காரு, நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணியை டைரக்டா ஸ்டேஷன் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு வந்த பொண்ணியுமே இந்த பக்கம் முத்தையாவை பார்த்து, அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ முத்தையாவுமே பொண்ணியை பார்த்து அடுத்த செகண்ட் துள்ளி குதிச்சுக்கிட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா, உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, நீ எங்க இருந்த, இவ்வளவு நாள் ஏன் அப்பா விட்டுட்டு போன அப்படின்ற மாதிரி பயங்கர வருத்தத்தோட பொண்ணியை கட்டுப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணுமே, நான் நல்லா இருக்கேன்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க எதுக்காக இங்க வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப முத்தையாவுமே, இல்லம்மா நான் இங்க வந்து உனக்கு நடந்த அநியாயத்தெல்லாம் கேள்விப்பட்டு எனக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சுமா, அதனாலதான் அந்த விஷயத்தை தாங்க முடியாம உனக்கு துரோகம் பண்ணவங்க, உனக்கு அநியாயம் பண்ணவங்க எல்லாரையுமே தண்டிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொண்ணுமே, இங்க பாருங்கப்பா, எனக்காக யாரும் எந்த துரோகம் பண்ணல, சொல்லப்போனா அவங்க என்ன நம்பல, அதுதான் அவங்க எனக்கு பண்ண தப்பு, அதை நான் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல, அவங்க லைஃப்ல நான் இருக்கிறத விட நான் இல்லாம இருக்கிறதே மேல் நினைச்சுதான் நான் வேலைக்கு போனேன், இதுக்கு மேல உங்க லைஃப்ல நம்ம இருக்க வேண்டாம்ப்பா, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அதே நேரத்துல முத்தையாவுமே, சரிப்பா நம்ம கிளம்பிடுவோம் விடு, இதுக்கு மேல இங்க இருக்கவே வேண்டாம், நம்ம ஊருக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு போறாங்க. ஆனா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பொண்ணுமே, அப்பா எனக்கு இன்னொரு கடமை இருக்கு, முதல்ல இந்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைரக்டா கேஸை வாபஸ் வாங்க போறாங்க. அப்ப மறுபடியுமே துணிநாதனோட பையனும், இங்க பாருங்க உங்க விருப்பப்பட்டுலாம் கேஸை வாபஸ் வாங்க முடியாது, என்ன நீங்க வாபஸ் வாங்குறீங்க, சொல்ல போனா இவங்க மேல கொடுத்துருக்க கேஸ் இன்னும் விசாரணையில போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொண்ணுமே, நீங்க பாருங்க நான் காணுங்கிறதான் கேஸ், என்ன இவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிதான் நீங்க கேஸ் போட்டீங்க, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் இங்கதான் வந்து நிக்கிறேன், இவங்க மேல இருக்க கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி முத்தையா மூலமாவே இங்க ஜெயா மேலையும் சக்தி மேலையும் கொடுத்திருக்க கேஸை வாபஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சக்தி, நீங்க எனக்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிருக்கீங்க, நிறைய இடத்துல என்ன நம்பி இருக்கீங்க, ஆனா இதுக்கு மேல நீங்க என்ன தேடி வராதீங்க, தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல ஜெயாவுமே எங்க பொண்ணியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு டேரக்டா பொண்ணுகிட்டையும் முத்தையாக்கிட்டையும், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணை நான் சுத்தமா புரிஞ்சுக்கல, ஒவ்வொரு நேரத்திலையும் பொண்ணு பேசும்போதும் பொண்ணு பண்ற ஆட்டிடியூட்லயும் அவளோட திமிரை மட்டும் தான் பார்த்தேனே தவிர அதுல இருக்கிற உண்மை எனக்கு கவனிக்கவே இல்லை, சொல்லப்போனா அவ ரொம்பவே உண்மையா இருந்திருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவுமே முத்தைய காலில் விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுமே, இங்க பாருங்க நீங்க இனிமேல் எங்க அப்பா காலில் விழணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது, இனிமேல் நீங்க விருப்பப்படி உங்க பையனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வைக்க, உங்க பையனோட லைஃப்ல நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்பவே ஓப்பனா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இருக்க சக்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க.